மர வேண்டாம். அனி 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 ஏய் அனி என் பிள்ளையும் என் தங்கச்சிங்களும் உங்க பொறுப்பு. நீங்க தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. சரி சரி. என் பிள்ளைய எந்த குறையும் இல்லாம நீங்க வளர்த்து ஆளாக்கணும். தயவு செஞ்சு வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். பாருங்க, என்ன பாருங்க, எனக்கு சத்தியம் பண்ணுங்க பண்ணுங்க. அண்ணி இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நீ ஹாஸ்பிட்டல் போலாண்டி, வாங்க. சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அண்ணி 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 கண்ணு திறந்து பாருங்க. அண்ணி 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 என்ன பாருங்க. நீ அண்ணி அண்ணி ஐயோ அண்ணி 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 கண்ணு திறந்து பாருங்க. அண்ணி அவ கோபத்துல என் கண்ணு முன்னாடி அண்ணிய துப்பாக்கியில சுட்டுட்டா. என்னால தாங்கிக்க முடியல. வேற வழி இல்லாம விஜய் கம்பியால குத்தி கொண்டுட்டேன். சரி, நான் அவளை ஒன்றும் செய்ய மாட்டேன். போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். சத்தியம் பண்ணலடா, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணல, சத்தியம் பண்ணல, சத்தியம் பண்ணல, சத்தியம் பண்ணலடா. நான் போகாத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு படிச்சு சொன்னேனே. பாரா, என் அக்காவை கூட்டிட்டு வந்து இப்படி சாகடிச்சேடா. அங்க பாரு, அவளை எழுந்திருச்சு பேச சொல்லு. என் அக்காவை எழுந்திருச்சு பேச சொல்றா, பேச சொல்லு. கோவத்துல எல்லாத்தையும் எழுந்துட்டு இப்ப நின்னுக்கிட்டு இருக்கோம். உயிரை போச்சேடா. எத்தனை தடவை படிச்சு சொன்ன, எங்கேயாவது போயிடலாம் சொன்னேன்னு கேட்டியாடா? கேட்டியா? நான் இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்து வராது, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. எங்கடா அவ? என் அக்காவை எனக்கு திருப்பி கொடு. என் கண்ணு முன்னாடி இங்க நிக்காத, எங்கேயாவது போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, திரும்பி வந்துடாத. நீ எனக்கு வேண்டாம். நீ இருந்தா என் கண்மணி சாக விட்டவன் எனக்கு திரும்ப தோணிக்கிட்டே இருக்கும். கோவத்தால எனக்கு 2 உயிர் போயிருக்குடா. இல்ல, 2 உயிரை நீ கொன்னுட்ட. உன் கோவத்தால நீ கொன்றுக்க. போதும்டா, உன்னால இனி யாரையும் நான் இழக்க விரும்பல. இன்னொரு உயிர் போக கூடாது.
இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மரியாதையா இங்க இருந்து போயிடு. பாவி இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே மாறா. ஒரு வார்த்தை என்கிட்ட போன் பண்ணி சொல்லியிருந்தா நான் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணிருப்பேனே. விஜி என்ற பெண்ணின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மாறன் அந்த பெண்ணின் கொலைக்கு அவரே காரணமாக இருந்ததாலும் குற்றம் சாட்டப்பட்ட நபரே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாலும் இந்திய தண்டனை சட்ட பிரிவின்படி அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக 7 வருடம் சிறை தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. எப்படி கேட்கறது? சரி கேட்டுருவோம். தலை, நீ இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்த வரைக்கும் ஜெயிலே வீடு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நீ வீட்டுக்கே போறியே, இதுக்கப்புறம் டெய்லி உன் வீட்டில் திருவிழா மாதிரி நல்லா சந்தோஷமாக இருப்பாங்கல்ல? என்ன, இதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்க கூட்டாளிக்கு தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இத்தனை வருஷமா என்னை பற்றி எல்லா விஷயமும் இன்ச் பை இன்ச்சா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியே, உன்னை பற்றி ஒரு விஷயம் கூட சொல்லாமல் இருக்கியே. இப்பயாச்சும் சொல்லுங்களேன், கேட்போம். சொல்லக்கூடாது நல்லா இல்லடா கத்தி. இப்ப சொல்றேன் கேளு. எங்க அப்பா பேரு ராமச்சந்திரன், கேள்விப்பட்டிருப்பியே, காவேரி டெக்ஸ்டைல்ஸோட ஓனர். ஆமா. நேர்மையில ஹரிச்சந்திர வம்சத்துல வந்தவர். குரல லைட்டா வசத்தினா போதும், ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் காப் சுப்பு நிப்பாங்க. உழைப்புல தேனி. இந்த வயசுலயும் காலையில எழுந்திரிச்சு சட்டையை போட்டு நேரா போய் ஆளா கடையை திறந்துருவாரு. அவ்வளோ சுறுசுறுப்பு. எங்க குடும்பத்தோட கொலசாமி அவர்.